வணக்கம். இப்போ ரிலே வச்சு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ரெண்டு 230 வோல்ட் ரிலே எடுத்திருக்கேன், ரெண்டு NO புஷ் பட்டனு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸுக்காக, ஒரு NC புஷ் பட்டன் எடுத்திருக்கேன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இதை வச்சு கண்ட்ரோல் வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரலில் நான் ரிலேயில் காமனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட்டில் ரிவர்ஸ் ரிலேக்கு கிரீன் கலர் இண்டிகேஷனு, ஃபார்வர்டு ரிலேக்கு ஒரு ரெட் கலர் இண்டிகேஷன் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒரு காதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு ரிலேக்கு நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ரிலேவோட A2ல நம்ம நியூட்ரல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை ரெண்டு ரிலேவோட A2ல நியூட்ரல் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு வயர் எடுத்து பிரேக்கரில் நான் அவுட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் நியூட்ரல். அடுத்ததாக கண்ட்ரோல் வயரிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கர்லேருந்து ஒரு பேஸ் எடுத்துகிட்டு NC புஷ் பட்டனுக்கு நான் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். NC புஷ் பட்டனில் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட அவுட்டில் ரெண்டு வயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். NC புஷ் பட்டனோட அவுட்டில் ஒரு ரெண்டு வயர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த ரெண்டு வயர் எதுக்குன்னா ஒன்று ஃபார்வர்டு அண்ட் ரிவர்ஸுக்காக. இப்போ NO புஷ் பட்டனுக்கு ஒரு இன்புட் கனெக்ட் பண்ணிவிட்டு NO புஷ் பட்டனில் ஒரு இன்புட் கனெக்ட் பண்ணிவிட்டு இதோட அவுட்லேருந்து ஒரு வயர் எடுத்து NO புஷ் பட்டன்லேருந்து அவுட்லேருந்து ஒரு வயர் எடுத்து ரிவர்ஸ் ரிலேயோட காமனில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். காமனில் கனெக்ட் பண்ணிவிட்டு ரிலேயோட NCலேருந்து ஒரு அவுட்டை எடுத்துகிட்டு ரிலேயோட NCலேருந்து ஒரு அவுட்டை எடுத்துகிட்டு ஃபார்வர்டு கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபார்வர்டு கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக ஃபார்வர்டு கான்டாக்டரோட A1ல பவர் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிலே ஹோல்டிங் பண்ணணும். அதுக்கு இந்த ரிலே ஹோல்டிங் பண்ணுறதுக்காக A1ஐயும் A1லேருந்து ஒரு வயர் எடுத்து காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேயோட காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிலேயோட காமனில் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக ரிலேயோட NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு ரிலேயோட NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு ரிலேயோட NOலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு NO புஷ் பட்டனோட ஃபார்வர்டு NO புஷ் பட்டனோட இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது ஹோல்டிங் பண்ணுறதுக்காக அந்த வயரு. அடுத்ததாக இப்போ ஃபார்வர்டோட
இப்போ வந்து ஃபார்வேர்டு ரிலேவோட வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரிவர்ஸ் ரிலேவோட வயரிங் பண்ணணும். அதுக்கு வந்து என்சி புஷ் பட்டன்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து என்ஓ புஷ் பட்டனில் வந்து நான் இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்ஓ புஷ் பட்டனுக்கு வந்து நான் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து என்ஓ புஷ் பட்டன்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து என்ஓ புஷ் பட்டன்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஃபார்வேர்டு ரிலேவோட காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபார்வேர்டு ரிலேவோட காமனில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக வந்து ஃபார்வேர்டு ரிலேவோட என்சிலேருந்து ஒரு அவுட் எடுத்துக்குங்க. என்சிலேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் ரிலேவோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. A1ல கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த ரிவர்ஸுக்கு வந்து ஹோல்டிங் பண்ணணும். அதுக்கு வந்து ரிவர்ஸ் A1ஐயும் ரிவர்ஸ் ரிலேவோட A1ஐயும் காமனையும் நான் லூப் பண்ணிக்கிறேன். ரிலேவோட காமனையும் A1ஐயும் நான் லூப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு ரிலேயோட என்சிலிருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து A1ல கனெக்ட் பண்ணிட்டேன். இதோட A1ல வந்து A1ஐயும் காமனையும் லூப் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து ரிலேயோட NO இருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ரிவர்ஸ் புஷ் பட்டனோட NO பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ரிவர்ஸ் புஷ் பட்டனோட NO பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபார்வேர்டு ரிலே வந்து ஒர்க் ஆகுது. அடுத்து வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ரிவர்ஸ். இந்த ரிலே வந்து மேக்ஸிமம் வந்து 10 ஆம்பியர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம சிங்கிள் பேஸ் மோட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 10 ஆம்பியர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. இந்த வயரிங் வந்து உங்களுக்கு புரியலைன்னா நான் லிங்க்ல வந்து டிராயிங் கொடுக்குறேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.